அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். உங்களை ஒரு வெற்றியாளராக ஆக்கும் முயற்சியே இந்த பதிவு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு சுய மதிப்பீடு. இப்போ உங்களை நீங்களே மதிப்பீடு செய்யுங்கள் என்று நான் கேட்டால் உங்களில் பலர் உங்கள் நிறம், உங்கள் உயரம், உங்கள் மதிப்பெண், உங்கள் பெற்றோரிடம் இருக்கும் பணம் இவற்றின் அடிப்படையிலேயே உங்களை மதிப்பீடு செய்வீர்கள். என் நண்பன்கிட்ட பைக் இருக்குது, என்கிட்ட இல்லை. என் ஃப்ரெண்டு ரொம்ப கலராக இருப்பா, நான் கொஞ்சம் கம்மி. இப்படியாக உங்கள் மதிப்பீடு இருக்கும். இவை நம்மை முதன்மையானவனாக காட்டுவது இல்லை. எனவே இவற்றின் அடிப்படையில் நம்மை மதிப்பீடு செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு, நான் என்னிடம் உள்ள பணத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்தால், நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதைவிட அதிக பணம் வைத்திருப்பவர்கள் என்னை சுற்றி இருப்பார்கள். எனவே அவர்களோடு என்னை ஒப்பிட்டு நான் என்னை தாழ்வானவனாகவே உணர்வேன். அப்படியென்றால் நம்மை நாம் எவ்வாறு மதிப்பீடு செய்வது? இந்த இடத்தில் எந்தெந்த தருணங்களில் உங்களை தாழ்வாக உணர்கிறீர்கள் என்பதை குறித்து கொள்ளுங்கள். பிறகு அவை இல்லை என்றாலும் உங்களை உயர்வானவராக கருதுங்கள். உங்களை நீங்களே உயர்வானவராக நினைத்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆனால் நம் மனம் நம்மை பற்றி தாழ்வாகவே நீண்ட காலத்திற்கு நினைத்திருந்தால் அந்த பழக்கத்தை உடனே மாற்றி அமைக்காது. எனவே நம்மை பற்றிய சிந்தனையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கான ஒரு வழி உங்களிடம் நீங்களே பேசிக்கொள்வது. காலையில் எழுந்தவுடன் கண்ணாடி முன் நின்று உங்கள் கண்களை பார்த்து சொல்லிக்கொள்ளுங்கள், நீ அழகாக இருந்தாலும் இல்லை என்றாலும், உன்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும், எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் என்று சொல்லுங்கள். இதை உங்கள் ஆழ்மனம் திடமாக நம்பும் வரை தினமும் சொல்லுங்கள். உங்களை நீங்களே நம்புவதுதான் உங்கள் வெற்றிக்கான முதல் படி. வாழ்த்துக்கள்.